மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் கட்சியின் வடகிழக்கு மாநில பொறுப்பாளர் ஆவார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் கட்சியின் வடகிழக்கு மாநில பொறுப்பாளர் ஆவார். காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் முதல்வர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் கட்சியின் வடகிழக்கு மாநில பொறுப்பாளர் ஆவார். மாநிலங்களவைக்கு தேர்வாகும் கிறிஸ்டோபர் திலக் ராகுலுக்கு நெருக்கமானவராக அறியப்படுகிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்த கிறிஸ்டோபர் திலக் ராகுலுக்கு நெருக்கமானவராக அறியப்படுகிறார். முன்னதாக முதல்வர் முன்னிலையில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக வேட்பாளர்களாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் முதல்வர் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பதற்றம் நிறைந்த மணிப்பூர், நாகாலாந்து மாநிலங்களில் கிறிஸ்டோபர் திலக் களப்பணியாற்றியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவைக்கு தேர்வாகும் கிறிஸ்டோபர் திலக் ராகுலுக்கு நெருக்கமானவராக அறியப்படுகிறார்.